வார்த்தைகளாக ஆண்டவரை கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவன்தாமே இந்த இடத்துல நீங்கள் ஆளுகை செய்து வழி நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவனும் வைத்தேன். சிலுவை காட்சியை காட்சியை கண்டு முன்னேறி சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவனும் வைத்தேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார் என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார் என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அதிசயம் இது இயேசுவின் நாமம். அதினும் இன்பம் அன்பரின் தியானம். அதிசயம் இது இயேசுவின் தியானம். அதினும் இன்பம் அன்பரின் தியானம். அதை எண்ணியே நிதம் வாழுவேன். அவர் பாதையை நான் தொடர்ந்தேகிடவே. அதை எண்ணியே நிதம் வாழுவேன். அவர் பாதையை நான் தொடர்ந்தேகிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருந்தேன். ஒரு 11 மணி 12 மணி போல் நான் எந்திரிச்சு ஆண்டோடைய சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரை என்ன தேவ சித்தத்தை சொல்லி நீங்கள் பிரகிசிங்க பண்ணீங்கன்னா என்ன பண்ண அப்படிங்க. மணி 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு. ஆனாலும் ஆண்டோடைய சமூகத்தில் நான் விடுவதாக இல்லை. ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய தலைப்பை உங்களுடைய சமூகத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நித்திய ஜீவனுக்கு ஏற்ற போஜனம். நித்திய ஜீவனுக்கு ஏற்ற போஜனம் என்ற தலைப்பில் தான் ஆண்டவர் என்று என்னோடு கூட பேசினார். இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பியவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஒருவன் புது சிருஷ்டியாக இருக்கும். தேவனை பின்பற்றுகிற நாம் ஆண்டருக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவனுடைய போஜனம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்று நாம் சற்று தியானிக்க போகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், இயேசுக்குள்ளே நான் இருக்கிறேன், இயேசுவை நான் பின்பற்றுகிறேன், இயேசு எனக்கு வேண்டும், நான் இயேசுவை போல நான் வாழ வேண்டும், இயேசுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற நமக்கு எது போஜனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் சற்று தியானிக்க வேண்டும். நம்ம தியானிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவர்களை நோக்கி,
நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே, எது முடிப்பதே? அவருடைய கிரியைகளை முடிப்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஒரு வேலையை கொடுக்கும்போது அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் சில பேருடைய கவனங்களும் அவருடைய அந்த இருதயத்திலுடைய அந்த அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் அது மேலேயே தான் நோக்கமாக இருக்கும். எப்போ இதை செஞ்சு முடிப்போம், இதை எப்போ செஞ்சு முடிப்போம், மற்றதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அந்த காரியத்திலே தான் சிஸ்டத்திலே உட்கார்ந்துருக்கிறது போல் சில பேர் உட்கார்ந்துருக்கிறது மாதிரி. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு போஜனமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னுடைய அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்குது. ஏன் அவருடைய போஜனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கிரியைகள் அந்த இடத்துல அவர் செய்தார், அவருக்கு எது அது போஜனமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் யோவான் 4:2 வாசிங்க. யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். 3-4 தொடர்ந்து வாசி. இயேசுதாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றினருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். போதும் பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, ஆண்டோடைய சித்தத்தை செய்து அவருடைய விருப்பம் என்ன என்பதை அவர் தெரிந்து கொண்டார். இயேசுவானவர் அந்த இடத்துல பிதாவின் சித்தத்தை தெரிந்து கொண்டார். என்ன தெரிந்து கொண்டார்? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், ஆண்டோடைய சித்தத்தை அறிகிற அறிவில் வளர வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. எல்லாரும் தேவனுடைய சித்தத்தை, தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் அவருடைய சித்தமாக இருந்தது. அப்போ ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு அவர் செய்கிற அந்த பிரயாசத்தை நீங்கள் பார்க்க முடியுது. அவருடைய போஜனம் எதுவாக இருந்தது என்பதை இந்த சத்தியத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா யாக்கோபு கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தின் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றனருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாய் இருந்தது. இளைப்படைந்தவராய் தான் உட்கார்ந்தார். அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ரொம்ப டயர்டாகி தான் போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ஏன் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னா, தேவ சித்தத்தை செய்து முடிக்கணும். அந்த இடத்துல ஒரு காரியத்தை அவர் செய்யணும். அது துடிக்குது அவருடைய இருதயம். அவருடைய இருதயம் எதுவாக துடிக்கிறதுனா, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுங்கிற ஒரு துடிப்பு இருந்தது. ஆனால் அதே சீசர்களுக்கு இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் வாசிங்க மறுபடியும். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அவர்கள் எந்த போஜனத்தை தேடி போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போயிட்டாங்க, எங்களுக்கெல்லாம் நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுறோம், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியல, நீங்கள் எங்கேயோ உட்காந்துருங்கன்னு சொல்லி இயேசுவை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க சரீரப்பிரகாரமான ஒரு ஆகாரத்தை தேடி அவங்க போயிட்டாங்க. ஆனால் தேவனுடைய அப்போ கூட இளைப்படைந்தவராய் காணப்பட்டாலும் சீசர்கள் போகிறத பக்கமே அவர் திரும்பலை. அவருடைய நோக்கம், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரிகளை முடிக்க வேண்டுங்கிறத அந்த இடத்துல ஃபுல்லாமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தெரியும். கரெக்டாக அந்த இடத்துல சமாரியா அந்த பொண்ணு வர்றாங்க. அவருடைய சீசர்கள் போஜன பாத்திரங்களை கொள்ளும்படி ஊருக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லும்போது கூட ஏசப்பா சொல்லியிருக்கலாம், போகும்போது எனக்கு கொஞ்சம் ஏதாவது வாங்கிட்டு வாடா, நானும் ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தால் தேவ சித்தத்தை அவங்க நிறைவேற்றிக்கவே முடியாது. அங்கேயே அவுட்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சீனு. ஸோ அவங்க அந்த சித்தத்தை அவங்க நிறைவேற்றிக்கவே முடியாது. ஆனால் அவருக்கு அந்த எண்ணம்லாம் அதில் இல்லவே இல்லை. அவருடைய ஏக்கமோ அவருடைய விருப்பமோ அதில் இல்லவே இல்லை, நாட்டமே இல்லை. சீசர்கள் போகிறாந்தா போகட்டும் அப்படின்னு தான் விட்டுட்டு அவர் அந்த இடத்துல யாருக்காக காத்திருந்தார்னா அந்த ஸ்திரீக்காக. அந்த ஸ்திரீ எப்போ இங்கே வருவா அப்படிங்கிறத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டும், செய்து முடிக்க வேண்டும். அதுதான் அவருடைய சித்தமாக இருக்குது. விருப்பம் வேற தெரிஞ்சிருச்சு. தேவ விருப்பத்தை அவர் தெரிந்து கொண்டார். அதுவும் போக தெரிஞ்சு கொண்டு அதை செய்து முடிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு வைராக்கியத்தோடு அந்த இடத்துல எவ்வளோ நேரம் உரையாடி இருப்பார் என்று பாருங்கள். ஒரு ஆத்துமாக்காக அந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார் பாருங்கள். வரிசையாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல கேட்குறாரு, அப்பொழுது அவருடைய தெரியும். அப்பொழுது சமாரியா நட ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாய் என்கிறாரு. அப்போ உங்களுக்கு அந்த சம்பவம் எல்லாமே தெரியும். அவள் கேட்குற தண்ணிக்கு எந்த தண்ணியை கேட்டால் தேவன் கொடுக்குற தண்ணி எந்த தண்ணியும் தெரியும். கடைசியில் ஆண்டவர் யார் என்ன ஏது என்பதை வெளிப்படுத்தி அவளை ஒரு ஒரு ரட்சிப்புக்குள்ளே, ஒரு பாவத்திலிருந்து அவளை ஒரு ரட்சிப்புக்குள்ளே அவரை கொண்டு வந்துட்டார். கிரிகள் செய்து முடிச்சிட்டாரு. அந்த இடத்துல அவருடைய உள்ளம் மனக்கண்கள் திறக்கப்பட்டது. கடைசியில் அந்த வார்த்தையை கேட்குறான். 25 வாசிங்க.
அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அவர் வெளிப்படுத்துகிறார் இயேசு யாரு, என்ன சித்தம்ங்கிறத அந்த இடத்துல ஒரு ரட்சிப்புக்குள்ள அந்த பெண்ணை என்ன செஞ்சு விட்டால் கொண்டு வந்து விட்டார். பார்த்தீங்களா, தேவன் அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. அதைத்தான் அவர்கள் கேட்குறாங்க. அதுவரைக்கும் அப்புறம் என்ன செய்கிறாங்க, எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் சொல்லி. அப்போ திரும்ப போய் அந்த ஸ்திரீயும் போய் இன்னொருத்தவங்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, போய் தன்னுடைய சாட்சியை போய் சொல்லி இயேசுவை பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு ஒருத்தையை உருவாக்கிட்டார் ஆண்டவர். ஒரு பிரசங்கத்துக்குள்ளே கொண்டு வரக்குன்னு தன்னை யார் என்று வெளிப்படுத்தி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைத்து மற்றவர்களையும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அந்த இருதயம், அந்த மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. அப்போ அந்த இடத்துல கிரியை செய்யப்பட்டது. பிதாவுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தனால தான் அந்த இடத்துல போய் அவர் உட்கார்ந்தாரு, பேசினார், எல்லா காரியமும் செய்யப்பட்டது. பாருங்க, அப்போ தேவ சித்தத்தை செய்தார். அந்த இடத்துல அவர் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தான் கேட்குறாங்க, 31 வாசிக்கும்போது கேளுங்க பாருங்க. இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி, ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். சாப்பிட்டதும் இல்லாமல் வந்து ஏசப்பாட்ட என்ன சொல்கிறாங்க பாருங்க, நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்ருக்கலாம்ல, வாங்க சாப்பிட. அவங்க என்ன பண்ணுனாங்க, என்ன செஞ்சாங்க, என்ன ஏதுன்னே தெரியாது. ஆனால் வாங்க நீங்களும் சாப்பிட வாங்கன்னு இயேசுவையும் சேர்ந்து கூப்பிட்டுக்கிறாங்க. அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்களா, அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு அறியாத நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. எனக்கு இன்னும் போஜனம் நிறையா இருக்குதுப்பா, நான் இன்னும் சாப்பிடக்கூடியது நிறையா இருக்குது. இந்த போஜனம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு நான் சாப்பிடக்கூடிய போஜனம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் சீசர்கள் கேட்குறாங்க ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பார்களோ அப்படின்னாரு. உடனே அவங்க சிந்தனை எங்கே போச்சுன்னா, எலியாவுக்கு காக்கா கொண்டு வந்த மாதிரி இயேசுக்கு சாப்பாடு யாரும் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்களோ, ஒருவேளை நம்ம இந்த பக்கம் கடந்து போனோன்னே ஏசப்பாக்கு யாராவது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. பாருங்கள், அவங்களுடைய சிந்தனைகள் அவ்வளோதான். ஆனால் தேவனுடைய சிந்தையும் பிதாவின் சிந்தனையும் ஒன்றாக இருந்தனால தான் இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்குது. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் தேவனுடைய விருப்பத்தை செய்து மட்டும் இல்லை, அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதான் நம்முடைய போஜனமாக இருக்க வேண்டும். தேவன் எப்படி இயேசு எப்படி அப்படி ஒரு போஜனமாக அதை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு எப்படி அழகாக அந்த சமாரியன் நாட்டு பெண்ணை பார்த்தீங்களா, அப்படி அழகாக வழி நடத்தி வந்ததை பார்த்தீங்களா, ரட்சிப்புகளை வழி நடத்ததை பார்த்தீங்களா. அந்த வரிசையாக இயேசு உனக்கு நரகம் இருக்குது, இது பரலோகம் இருக்குன்னு சொல்லலை. பட் எப்படி அதை அடுத்தடுத்து சொல்லும்போது வெளிப்படுத்திக்கிட்டே வந்தார். அப்போ நம்ம ஆண்டருக்குள்ளே ஒருவர் இருக்கும்போது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய போஜனம் எப்படிப்பட்ட போஜனமாக இருக்க வேண்டுமென்றால், பலனுள்ள ஒரு கிறிஸ்தவனாக நாம் இருக்க வேண்டும். பலனுள்ள ஒரு கிறிஸ்தவன் மாத்திரம்தான் ஒரு பலனுள்ள கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய போஜனமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய போஜனம் எல்லாம் நம்மளே பார்த்துருக்கோம். நம்ம சரீரத்தில் எது நல்ல ஆகாரம், சத்துள்ள ஆகாரம், அதை பார்த்து தேடி சாப்பிட்றோம். எதுக்கு? நம்ம 70 வயசு 80 வயசுக்கு இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு நம்ம இதையே தேடி சாப்பிட்றோமே. நித்திய ஜீவனுக்கு போகிற ஆகாரத்தை நம்ம தேடுகிறோமா? நித்திய ஜீவனுக்குரிய வழிகளை நம்ம தேடுகிறோமா? நித்திய ஆண்டவருக்குள்ள பாதத்தில் நம்ம விழுந்து கிடக்கிறோமா? தேவ சித்தம் என்பதை அறிந்து கொள்கிறோமா? அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது. நம்ம அப்படித்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. அவருடைய போஜனம் எப்படிப்பட்டதாக, ஒரு பலனுள்ள கிறிஸ்துவனாக நம்ம எழுந்து பிரகாசிக்க வேண்டும். ஒரு பலமுள்ள கிறிஸ்துவனாக மாற வேண்டும் தான் நம்மளுடைய போஜனமாகவே இருக்கணும். ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது, தேவனுக்குள்ளே ஒரு புது சிருஷ்டியாக இருக்கும்போது, ஒரு பெண் ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டான்னு சொன்னால் அந்த ரட்சிப்புக்குள்ளே மட்டுமே அது இருக்கக்கூடாது. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் பலனுள்ள ஒரு ஆகாரத்தை சாப்பிடும்போது தான் அவனுக்குள்ளே என்ன செய்கிறது, அந்த போஜனமாக மாறும். போஜனமாக மாறணும். எதுவும் போஜனமாகனா ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கும்போது தான் அது நமக்கு போஜனமாக இருக்கணும். வார்த்தை இப்போ ஒரு ஆப்பிள், நேற்று எஸ்தர் நல்லா அழகாக சொன்னாங்க, ஒரு எலும்பு துண்டை வச்சு சிக்கனை வச்சு சொன்னாங்க. நீங்கள் சிக்கனை எப்படி சாப்பிட்றீங்க, லெக் பீஸை சாப்பிடும்போது நல்லா மேலோட்டமாக சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அது என்ன செய்யாது, ஒன்றுமே தெரியாது. நல்லா அதை கடிச்சு சுவைச்சி நல்லா மென்று உள்ளே சாப்பிட்டு பாருங்கள், அதோடைய சத்துவம் இறங்கும், அது நமக்கு டேஸ்ட்டையும் குறிக்கும். அப்போ அது போல தான் நம்மளுடைய ஆகாரத்தை, ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டா கூட வெறும் முனியில் மட்டும் கடிச்சு எலி குறித்த மாதிரி சாப்பிட்டே இருந்தால் அதோடைய சாறு உள்ளே இறங்குமா?
சத்தாக இருக்குமா, ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் ஏறுமா? ஏறாது. ஆப்பிள் பழத்தை தினமும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் தோலை மட்டும் குறைச்சி சாப்பிட்டு பாருங்கள், அது ஏறாது. அதே போல் தான் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருக்குள்ள பலனுள்ள கிறிஸ்தவர்களாக வேகும்னா சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை நம்ம எது ஆகாரமான ஒரு நல்ல திருப்தியுள்ள ஆகாரம் எது அப்படின்னு சொன்னால், இந்த சத்தியமுள்ள அந்த வேத தேவர் வார்த்தையை நம்ம என்ன செய்ய வேணும்? போஜனமாக உட்கொள்ள வேண்டும். அதிகமாக உட்கொள்ள வேண்டும். சத்தியத்தை உட்கொள்ள வேண்டும். அதிகமான தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே நம்ம கடந்து போக வேண்டும். இதுதான் அவனுக்கு போஜனமாக இருக்க வேண்டும். இந்த போஜனம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் இந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மாவாக வரும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செழிப்பாக இருக்கும், கொழுத்து போயிருப்போம் நம்ம. அப்போ நம்ம எதையும் தேவனுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். ஆண்டோடைய விருப்பமும் நம்முடைய விருப்பமாக மாறும். ஒரு கிறிஸ்தவன் பலனுள்ள கிறிஸ்தவனாக அவன் மாற வேண்டும் என்பதே நம்முடைய போஜனமாக இருக்க வேண்டும். அந்த போஜனம்தான் ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ம கேட்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்ட்டு கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்றேன், நீங்கள் எல்லோரும் வாங்க, ஆண்டோடைய வார்த்தைகளை. எனக்கு கொஞ்சம் பாரமாக தான் இருந்தது. நம்மளை நித்திய ஜீவனுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு பாஸ்டர் சொல்கிறாரு, நான் கெஞ்சி கேட்குறேன், வாங்க சிலுவை தியானம் கூட்டத்துக்கு வாங்க, ஆண்டோடைய வார்த்தைகள். ஏன் அந்த வார்த்தைகள் நமக்கு பலமுள்ள வார்த்தைகளாக நம்மளுக்கு போஜனமாக இருக்கும். அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும். தேவனுக்காக வாழவே முடியும். உலகத்துக்காக இல்லை, தேவனுக்காக நம்ம வாழ வேண்டும் சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம உட்கொள்ள வேண்டும். அதனால தான் இயேசு கூட பாருங்களேன், பிதாவானவர் இயேசு சோதிக்க வரும்போது மத்தேயு 4 இருக்கும். அதில் சோதிக்கப்படும் போது சொல்கிறாரு, மனுஷன் 40 நாள் உபாசம் இருந்து இயேசுப்பாவே அப்போ தான் வந்திருக்கிறாரு. உடனே சாத்தான் வந்துட்டான். இந்த சூழ்நிலையை பயன்படுத்திட்டு தேவனுக்குள்ள வார்த்தை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சாத்தான் சாப்பாடை கொடுத்துட்டு அமுக்கியிருப்பான். ஆண்டோடைய திட்டத்தை நிறைவேற்றிருக்கவே முடியாது. ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல கரெக்டாக 40 நாள் உபாசம் இருக்கும்போது சொல்கிறாரு, வேகமாக ஆண்டவரே இந்த கல்லுகளெல்லாம் நீங்கள் அப்பமாக்கும்படி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா. பார்த்தீங்களா எப்படி தேவ திட்டத்தை சித்தத்தை குலைக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக வர்றான், சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் 40 மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு ஆத்மா நம்ம இந்த உலகத்தில் வாழணும், ஜீவனுக்கேற்ற ஒரு போஜனம், நம்ம நித்திய ஜீவனுக்கேற்ற நம்ம போய்கொண்டே இருக்கும்போது நம்மளுடைய போஜனம் எதுவாக இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தைகளே நம்ம உட்கொள்ள வேண்டும். அதான் ஜீவப்பம் நானேன்னு சொல்கிறாரு. சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லியிருக்கிறாரு. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம ஒரு பலமுள்ள கிறிஸ்தவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அதுதான் நம்மளுடைய போஜனமாக இருக்கணும். எந்தெந்த இடத்துல அடுத்து நம்ம பலமுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கணும்னா இன்னும் என்னன்னா, தேவனோடு கூட நம்ம உறவாட வேண்டும். தேவனோட நீங்கள் உறவாட தான் எதெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ அதெல்லாம் நம்ம விட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரத்தில் இந்த வேதத்தை நீங்கள் போய் பக்கத்தில் உட்காந்து கூட, ஆண்டவரே எனக்கு இதை சொல்லி கொடுங்க, இதை கற்றுக் கொடுங்க, இந்த வார்த்தை எது சொல்லியிருக்குது, இந்த வசனம் எதை சொல்லியிருக்குது, இதை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாக நம்ம உட்கொள்ளணும். அடுத்து பலனுடைய கிறிஸ்தனுடைய எது சித்தமாக இருக்கணும், போஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டர் எதிர்பார்க்குற ஒரு போஜனம் என்னென்னா, எல்லாரும் இயேசுவை பற்றி நல்லோன்னு சொல்லிடலாம், ஆனால் பரிசுத்தமாக வாழ்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதுதான் நம்முடைய போஜனமாக இருக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதுதான் நம்முடைய போஜனமாக இருக்கணும். அப்போ நம்முடைய போஜனம் எதுவாக இருக்கணும்னா, நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவ சித்தப்படி நடக்கிறதுக்கு இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த நபரே நான். அப்போ அதன்படி நடப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? முயற்சிகள் செய்ய வேண்டும். இதுதான் ஒரு பலமுள்ள கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை. அடுத்து நம்ம ஆண்டோடைய வசனங்களை நம்ம எப்போ ஒருத்தன் பரிசுத்தமாய் வாழ செய்ய முடியும்னா, இந்த வார்த்தைகள் ஒன்று தான் நம்மளை பரிசுத்தத்தை நோக்கி பயணத்தை நோக்கி கொண்டு போய்கொண்டே இருக்கும். இந்த வார்த்தைகளை நீங்கள் வேதத்தை படிக்காமல் நம்ம பரிசுத்தமாக வாழவே முடியாது, தேவனோடு கூட இணைந்து செயல்படவும் முடியாது. அப்போ இந்த வார்த்தைகள் நம்மளை கூட அசை போட்டுக்கொண்டே இருக்கணும், நல்லா அசை போடணும். எப்போதும் ஆண்டதான் கர்த்தருடைய என்ன சொல்லுங்க, பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் போட்டிருக்கு. அப்போ நம்மளுடைய வார்த்தைகளை அசை போட்டு கொண்டும் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது தான் தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது அவருடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக மாறணும். அப்போ தான் அவருடைய ஏக்கம் என்ன, அவருடைய எண்ணம் என்ன என்பதை நாம் மாற வேண்டும். அடுத்து பாருங்கள், ஒரு பலமுள்ள கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இப்படிய போஜனம் சத்திய வார்த்தைகள் தான். அடுத்து நம்ம எதை தேடக்கூடாது, ஒரு பலனற்ற கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எந்த ஒரு கிரியைகளையும் செய்ய முடியாது. அதுக்கு வாசிங்க 6
27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அடுத்து பாருங்க, நம்ம எந்த போஜனம், அப்போ 2 போஜனம் இருக்குது. ஒன்று அழிந்து போகிற போஜனம், இன்னொன்று அழியாமை போஜனம். நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு போகிறதுக்கான பிரயாணத்தில் தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். அதை ஒரு நாள் நம்ம மறக்கவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அழிந்து போகிற போஜனத்துக்கு அல்ல. அப்போ நம்ம அழிந்து போகிற போஜனம் அப்படின்னு சொல்லும்போது உலகத்தில் காணப்படுகிற எல்லாமே என்னது? அழிவுக்குரியது தான். உலகத்துக்குரிய எல்லாமே அழிவுக்குரியது தான். அதவே நீங்கள் போஜனத்துக்காகவே நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எல்லா பிரயாசத்தையும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அது ஒரு நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்னா அது சேர்க்காது. அது பாதியிலே நின்றும். அப்போ அழிவு போகிற ஒரு போஜனத்துக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. அழிவு போகிற போஜனத்துக்காக தேடவே கூடாது. நம்ம நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியையே நடப்பீங்கள். அதைத்தான் முக்கியமானது. இந்த கிரியைகளை நடத்தி கொண்டே போகணும். ஏன் கிரியைகளை நடத்தி கொண்டே போகணும்னு சொன்னால், நீங்கள் போகிற பாதையில் அந்த கிரியைகள் நடக்க உங்களுக்கு போராட்டங்களும் துன்பங்களும் பாடுகளும் அந்த உபதேசங்களும் போகும்போது கடினமாக இருக்கும். ஆண்டோடைய சித்தத்தை செய்து கொண்டே இருக்கும்போது நீங்கள் எத்தனை பேர் கிறிஸ்துமஸ் அப்போ நம்ம டேவிட் ஒரு நாடகம் போட்டாங்க, அதை திரும்ப நீங்கள் போட்டு பாருங்கள். டோராவின் பயணங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்லன்னு சொல்லும்போது எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த போட்டில் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. எல்லாமே பரலோகத்துக்கு போகணும் தான் ஆசைப்பட்டு தான் உட்காந்துருப்பாங்க. நீங்களும் இப்படியே உட்காந்துருக்கீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லோரும் இப்போ போட்டில் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் கப்பலில் போகிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஏசு ஓட்டுறாரு, ஓட்டுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பரலோகம் போகிறோம் இப்போ எல்லோரும் பரலோகம் போகிறோம்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. போகும்போதே என்ன வருது, ஒருத்தனுக்கு ஐயோ சோமாஸ் வாடை வருதுல்ல அப்படின்னு திரும்பி பார்க்குறான். ஒருத்தன் என்ன சொல்கிறான், சோமாஸ் வாடை வருதே, நல்ல பிரியாணி நல்லா மணக்குதே, ஐயோ அப்பா இந்த போட்டில் ரொம்ப நேரம் உட்கார முடியாது போல இருக்குதே, நான் கொஞ்சம் இறங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்போ சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அது பக்கம் போகாதீங்க, நம்ம பரலோகத்துக்கு போகணும், இயேசுவை நம்ம பார்க்க போகிறோம், முகமுகமாக நம்ம இயேசுவை பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இந்த உலகத்தில் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வாழ்க்கையே ஓடுறதே தேவனுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இதில் பாதியில் போய் நீங்கள் இந்த சோமாஸுக்காக இறங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்புறம் ஒருத்தன் சொல்லுவான், உடனே அவன் சோமாஸுக்காகவே உடனே இறங்கிடுவான். அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ திரும்ப ஒருத்தன் வருவான், ஐயோ நெட்டு காலி ஆயிடுச்சு, எனக்கு படம் பார்க்காம ஒன்றும் செய்யவே முடியாதே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே திரும்ப அதெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள், அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்கு அவன் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான் உள்ளே உட்காரும்போது. இப்போ நீங்கள் யாராவது யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா? அப்போ நெட்டு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருக்கும் போது அவன் சொல்கிறான், ஐயோ என்னால் இருக்க முடியாது, இந்த இடத்துல சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது, நான் ஒன்று இப்படி பார்த்துட்டு கீழே இறங்கிடுவான். அவனாலையும் நிலைத்து நிற்க முடியவில்லை. அவன் போயிட்டு அழிவு போகிற போஜனத்தை உட்கொள்ள போயிட்டான். அடுத்து ஒவ்வொன்றா வருது, என்ன கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு அடுத்து வருது வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, பிரயாணத்தில் போயிட்டே இருக்கு, அது வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் திரும்பி பார்த்தீங்க, அந்த போஜனத்துக்காக திரும்பி போனீங்கன்னா இயேசுவை பார்க்க முடியாது. எந்த போஜனத்துக்காக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் சாப்பிட்டு ஆகாரத்தை தேடி ஆலயத்தை தேடி ஆண்டோருடைய சமூகத்தில் நாடி தேடி இந்த வருடங்களாக இந்த வயசு வரைக்கும் நம்ம ஓடி வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்கிறதுனால நம்ம தேவனை பார்க்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய நோக்கமும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய பிரயாசங்களும் அதுதான் இருக்க வேண்டும். நம்ம தேவனுடைய சித்தத்தை முடிப்பதே நம்முடைய போஜனமாக இருக்குதுன்னு சொன்னது போல் இது போன்ற காரியங்கள் தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இறங்கி போயிடுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தராக அந்த போட்டிலேருந்து இறங்க போகும்போது மொத்தத்தில் 3 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. ஒன்று டிரைவரு, இன்னும் 2 பேர் தான் ஐயோ ஏசப்பாவை நான் பார்க்கணும், நான் பார்த்தே ஆகணும், ஏசப்பாக்காக நான் வாழ்ந்தேன் இந்த பூமியில், நான் ஏசப்பா கூட நித்திய காலமாக நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு வசனங்களை எடுத்து நம்ம பாசுவையே நம்ம இதில் கூட நம்ம இது ஒரு வசனம் இருக்குது. யோவான் 6 11
யோவான் 6:68. அதில் 60 வாசிங்க. 60. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தம் உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அவ்வளோதான். பேதுரு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஆண்டவருடைய நித்திய ஜீவனை பற்றி கொண்டான்னு பாருங்கள். இந்த இடத்துலையும் கூட பாருங்கள், அவர் வேகமாக வந்து எல்லா வார்த்தைகளையும் சொல்லும்போது இந்த ஆண்டவர் கேட்குறாரு, ஒரு வார்த்தை கேட்குறாரு. அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். எல்லாரும் ஆண்டோடைய உபதேசத்தை கேட்குறாங்க. பரலோகத்துக்குரிய காரியத்தை மட்டும்தான் அவங்க சொல்லிக்கிட்டே போவார். ஏசப்பா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தேவ சித்தத்தை முடிப்பதற்கு வந்து அவருடைய போயிட்டே இருக்கும்போது தான் கேட்குறாங்க. சீசர்களோட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சொல்கிறாங்க, மனதாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? அதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும் ஒரு வசனம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களான்னு கேட்குறாரு. கேட்ட உடனே எல்லாருக்கும் அந்த இது கேட்ட உடனே தெரிஞ்சிருச்சு ஆண்டவருக்கு, ஒருத்தரும் வரமாட்டான் போல இருக்குது, பின்னாடி நம்ம வரதுக்கு வாய்ப்பில்லை போல இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சீமோன் பேதுரு அவருக்கு பிரதிமாக, ஆண்டவரே, யார் இடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. உங்கள்கிட்ட தான்ப்பா இருக்குது. நாங்கள் உங்களை தேடி உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறோம். நாங்கள் ஓடி வந்து எங்கே உட்காரணும்? பரலோகத்துக்கு. ஆண்டோருடைய பிள்ளைகள் நம்ம போகிற பிரயாணத்தில் பரலோகம்தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்து விட்டு நம்ம ஓட வேண்டும் பரலோகத்துக்கு. அது நம்மளுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். அதே தான் ஆண்டவர் சொல்கிறார், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல. மறுபடி வாசிங்க அந்த வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதுதான் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற அந்த போஜனத்துக்காகவே நீங்கள் என்ன செய்யுங்க? கிரியை நடப்பியுங்கள். நம்ம எப்போ ஆண்டவரை பார்க்க போகிறோம், எப்போ நம்ம ஆண்டவரோட பேச போகிறோம், தேவனோட எங்கே உட்கார போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுதான் நம்மளுடைய போஜனமாகவும் நம்மளுடைய ஏக்கமாகவும் நம்மளுடைய தாகமாக இருக்கும்போது அந்த கிரியைக்கு தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு எத்தனை இடர்கள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை சோமாஸ்வாடை வந்தாலும் சரி, எத்தனை நெட்டு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யக்கூடாது? போட்டோட்டு கீழே இறங்கிடக்கூடாது. இங்கே நிற்கணும், நிலைத்து நிற்க வேண்டும். அங்கே யார் நிலைத்து நிற்கிறாங்களோ அந்த நிலைத்து நிற்கக்கூடிய போஜனத்தை மட்டுமே நான் உட்கொள்ள வேண்டும். ஆண்டர் பாருங்கள், அந்த பூமியில் இயேசுடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் எப்போது எல்லா சீசர்களும் இருந்தாலும் தனியாக போயிடுவார். தனியாக போய் ஜெபம் பண்ணார். தனியாக போய் எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். எதுக்காக? தேவனோடு கூட போய் உறவாடினார். தேவனை பிதாவை அறிந்து கொண்டார். பிதாவும் தேவனை எப்படி இருந்தாங்க? இயேசுவும் ஒன்றாக இருந்தார்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பிதாவின் சித்தம் எல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு காரியத்திலையும் பிதாவின் சித்தத்தின்படி தான் அவர் கிரியைகளை நடத்தி கொண்டே இருந்தார். செஞ்சே முடிச்சுக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு கிரியைகளையும் பார்த்திங்கன்னா தேவனுடைய விருப்பமாக தான் இருந்தது. இன்றைக்கி நம்மளுடைய போஜனம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஆண்டோடைய சித்தத்தை நம்ம செய்யணும்னு விரும்புகிறோம். ஆனால் அவர் அந்த சமரிய பெண்ணை வந்து கடைசிவரையும் ரட்சிப்புகளை கொண்டு வந்து வழி வந்து அவங்க 4 பேர்ட்ட சொல்கிற அளவுக்கு சாட்சி சொல்லி அவங்க அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை கொண்டு வரதுக்கு தேவன் என்ன செஞ்சிட்டாரு? அந்த ஒரு கிரியை நடப்பித்து செய்து முடிச்சிட்டாரு. அதுதான் அவருக்கு போஜனமாக இருந்தது. அதே போல் தான் தேவனும் இன்றைக்கி என்ன செய்கிறாரு? இன்றைக்கி அழிந்து போகிற போஜனத்துக்காக நீங்கள் ஓடாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உலகத்து பக்கம் நீங்கள் திரும்பியே பார்க்காதீங்க. இயேசுவை மட்டும் பார்த்து கொண்டே போகணுக்காக தான் நீங்கள் என்ன செய்யணும்?
தேவ சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் இங்கே வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்குங்க. பலமுள்ள ஒரு கிறிஸ்துவனாக நீங்கள் மாறும் பொழுது தான், அதுதான் உங்களுடைய போஜனமாக இருக்கும்போது தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகணுங்கிற விருப்பமே எனக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நானும் தேவனோடு நெருங்கி உறவாடும் போது தான் அவருடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாக மாற ஆரம்பித்து விட்டது. சில நேரத்தில் நம்ம வந்து ஒரு காலத்து நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசில் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னு சொன்னால், இயேசு மட்டும்தான் தெரியும். இயேசு மட்டும் தெரிஞ்சுட்டு அப்போ என்ன சொல்லுவோம்? ஏசப்பா எனக்கு அதை தாங்க, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் சொன்னோடனே நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். நம்ம கேட்குறது எல்லாம் உலகப்புற காரியம் தான் பெட்டிஷன் போய் சேரும் ஆண்டோர்கிட்ட. என்றைக்காவது ஆண்டோடைய விருப்பப்படி ஒரு பெட்டிஷன் போயிருக்குமா அப்படின்னா இருக்குமா நான் தெரியலை, இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்ம அப்படி கேட்போம். ஆனால் அதுவாகவே நம்மளுடைய போஜனமாகவே இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம மனம் திரும்பணும், ஒரு பலமுள்ள கிறிஸ்துவனாக மாற வேண்டும், சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும், சத்தியம் என்ன சொல்லுது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனோடு கூட உறவாண்ட வேண்டும். இதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நம்ம உட்கொண்டு நல்ல ஆகாரமாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, யார்கிட்ட வரணுமா பாருங்கள். ஏசையா எடுங்களேன், ஏசையா ஏசையா 55:2. நீங்கள் அப்பமல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். பார்த்தீங்களா? நீங்கள் அப்பத்துக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக இன்றைக்கி பிரயாசத்தை செலவழிப்பானேன். உங்கள் பிரயாசம்லாம் எதில் செலவழிக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். நம்மளுடைய அப்பத்துக்காகவும் பணத்துக்கு ஒரு திருப்தி ஒரு அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்கள் பிரயாசத்தையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு வசனம் இருக்குது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அடிச்சிட்டாரு ஏசப்பா. அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது இதுதான் சத்தியம், உண்மையான சத்தியம். நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுறோம், சரீரப்பிரகாரமான பிரயாசத்தை படுகிறோம். ஆனால் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். உங்கள் நேரத்தையும் காலத்தையும் அதை செலவழிச்சிடாதீங்கப்பா. அழிந்து போகிற போஜனத்துக்காகவே நீங்கள் செலவழிச்சிடாதீங்க. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை என்ன செய்யுங்க, சாப்பிடுங்கள். உங்கள் ஆத்துமா, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்துமா செழிப்பாக போஜனமாக அந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம உட்கொண்டு தேவனுக்கு பிரியமானதை செய்யும்போது நம்ம அவருடைய சித்தத்தை முடிக்கவேணுங்கிற அந்த ஒரு போஜனம் தான் நமக்குள்ளே இருக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த பசி தான் இருக்கணும். ஆவிக்குரிய பசி நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய பசியும் ஆவிக்குரிய தாகமும் நமக்கு இருக்க வேண்டும். செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா எப்படி இருக்குமா? எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். எதை சாப்பிட சொல்லியிருக்காரு? நலமானதை சாப்பிட சொல்லியிருக்காங்க. நலமானதுன்னா எது? நலமானதுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எதையும் யோசித்துறாதீங்க, அது அழிந்து போகிற போஜனம். நலமானதை சாப்பிடுங்கள் சார். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து, நீங்கள் செவி கொடுங்கப்பா, செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்களோட ஆத்மா எப்படி இருக்கும்? குழப்பத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ நம்மளுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா வளரணும்னா நம்மளுடைய போஜனம் எப்படிப்பட்ட போஜனமாக இருக்குன்னா, ஒரு பலனுள்ள கிறிஸ்துவனாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய போஜனம் ஃபுல்லாக மேய்ந்துடும். சத்தியத்தை ஃபுல்லாக தெரிந்து கொள்ள வேணும், தேவனை அறிகிற அறிவில் வளரணும். அதுதான் ஆண்டவர் முதல்ல 1 தீமோத்தேயுல கூட அழகாக சொல்லியிருப்பார். நம்ம அது ஒன்று தான் படிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணுங்கிறது தெரியும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். அப்போ நம்ம எல்லாரும் சத்தியத்தில் அறிகிற அறிவை அடையணும். அதுதான் நம்மளுடைய போஜனமும் நம்மளுடைய தாகமாக இருக்கணும். அப்போ தான் தேவ சித்தத்தை என்ன செய்ய முடியும், நம்ம விருப்பத்தை என்ன செய்ய முடியும், விருப்பத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த நோக்கமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு இப்போ கூட பாஸ்டர் சொன்னாங்களே, என் பாத்திரம் நீங்கள் கூடுமானால் யார் சித்தப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் அதை செஞ்சு முடித்தார். ஒவ்வொரு காரியத்திலையுமே அங்கே செஞ்சு முடிக்கிறதா அவருடைய போஜனமாக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரக்கா இருக்காங்க, ஜோதியக்கா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அவங்க வந்து வேலை பார்க்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னோம்னா, 11 மணிக்கு வந்தாலும் ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட சாப்பிடவே மாட்டாங்க. நான் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்றேன்ப்பா, நான் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அது 2 மணியாக இருக்கட்டும் 3 மணி வரைக்கும் என்னென்ன வேலை நான் சொல்கிறேனோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் என்ன செய்வாங்கன்னா உட்காந்து சாப்பிடும். அது வரைக்கும் ஏதாவது ஒன்று கூட இடையில கொடுத்தா கூட அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த வேலை செஞ்சு முடிக்கணும், அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும். செஞ்சு முடிச்சுட்டு அவங்க அப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழே உட்காரும்போது ஆவியனார் சொல்லுவார், அவங்களுக்கு நீ சாப்பாடை சுட சுட போடும்பார். நான் பானையில் இறக்கி வச்சுருந்தா கூட தேவன் சொல்லுவார் கொடுப்பேன், நல்லா சாப்பிடுவாங்க. வந்து அந்த சாப்பாடு வந்து இப்படித்தான் நமக்கும் அவருடைய விருப்பத்தை நம்ம செய்யும் பொழுது பாருங்கள், நீங்கள் கேட்கவே வேண்டியதே இல்லைன்னு சொல்ல வரேன். இந்த காரியத்துக்காக நான் சொல்ல வரேன். அவங்க வந்து செஞ்சு கொடுத்தோன்னே ஆவியானவர் எனக்குள்ளே சொல்லுவார், நீ அவங்களுக்கு சாப்பாடை கொடு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சாப்பாடு சுட சுட சோறாக்கி குழம்பு வச்சு அவங்க தான் சாப்பிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா எசப்பா சொல்லார், அந்த மாவு இருக்குல்ல அதை எடுத்து கொடு அப்படின்பாரு. டக்குன்னு மாவு ஆட்டினதையும் எடுத்து கொடுத்துருவேன். திரும்ப பார்த்திங்கன்னா டேபிள் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ அள்ளிட்டு போவாங்க கை நிறையா. அப்போ அந்த உண்மையாக நம்ம விருப்பத்தை ஒரு சாதாரண மனுஷனுடைய விருப்பத்தையே செய்கிறதே அவங்களுடைய போஜனமாக இருந்திருக்கு. அவங்களுடைய எண்ணம்லாம் ஏக்கம்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னனால தான் அந்த ஒரு சாதாரண ஒரு சரீரத்துக்கு தான் செஞ்சுருக்குறாங்க. இதே நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவனுடைய தாகத்தையும் தேவனுடைய விருப்பத்தையும் நீங்கள் நிறைவேற்றி அதுவே நமக்கு போஜனமாக நம்ம செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு வைராக்கியமாக அது ஒரு போஜனமாக தான் இருக்கணும். மற்ற எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அந்த ஒரு போஜனமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா தேவன் எப்படி தருவார், நீங்கள் பிடிக்கவே முடியாது. அள்ளி கொடுத்துருவார், உங்களுக்கு தேவையில்லை அள்ளி கொடுப்பார். உண்மைதான். இப்போ கூட வரும்போது நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க. நான் மத்தியானம் பிள்ளை என்னுடைய நான் வந்து இப்போ இந்த பாஸ்ட்டு கொடுத்த நாள்லேருந்து என்னுடைய போஜனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 2 நாள் ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தேன். அதுதான் எனக்கு போஜனமாக இருந்துச்சு. எனக்கு நீங்கள் சொல்ல தெரியாதுப்பா, நீங்கள் எனக்கு என்னென்ன வார்த்தைகளை கொடுக்குறீங்களோ நான் எழுதிட்டு வந்தேன். ஏசப்பா ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தார். முடிவு பரியும் நிலைத்திருப்போனே ரசிக்கப்பட வேண்டும், அதுதான் அவனுடைய போஜனமாக இருக்குது, எழுது அப்படின்னு நான் எழுதிட்டேன். ஒவ்வொன்றா சொல்ல எழுதிக்கிட்டே வந்தேன். அப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மத்தியானம் வரைக்கும் அதையே யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ வரும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஜப்பா என் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டா. அப்போ இவங்க அப்பா சொன்னாங்க, வண்டியை எடுத்துகிட்டு அவள் டியூஷனுக்கு போட்டோம், நீ வந்து எங்களோட இல்லை மோரியா கூட்டிகிட்டு காரில் போயிரு, நான் நடந்து வந்துடுறேன்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ நான் நினச்சேன், ஒருவேளை அவங்க அப்பா லேட்டாக தூங்கிட்டு அப்படியே வீட்டில் இருந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேனே, சரி நீ மோரியானை இருந்து அப்பா இருந்தே கூட்டிகிட்டு வா, அவ்வளோ தூரம்லாம் நடந்தும் கூட்டிகிட்டு வர முடியாது, நடந்து வர முடியாது, நீ இருந்து அப்பாவை கூட்டிகிட்டு வான்னு சொன்னேன். அப்போ ஜப்பா சொன்னேன், எனக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிருவாங்கம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொன்னான். சரி நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கணும், இப்போ போய் ஆண்டோடைய சித்தத்தை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம ஆண்டோடைய சித்தப்படி நான் செஞ்சு முடிக்கணும்னு நடந்தாவது போயிடும். இப்போ எந்திரிச்சாங்கன்னா தடையாக தான் இருக்கணும், சேர்ந்து வரலாம்ல, ஏதாவது ஒரு தடைகள் வரத்தான் செய்யும், நம்ம ஓடி போயிடுவான்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் வைராக்கியமாக எந்திரிச்சு ஆண்டு உயமாக ஜோம் பண்ணிவிட்டு வெளியில் வரேன். எனக்கு பின்னாடி ஒரு கார் வந்துச்சு. நான் இங்கே வரைக்கும் உண்மையிலே நான் சொல்கிறேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த இடத்துல வரைக்கும் அந்த பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கிட்ட முன்னாடி கூட நடக்கலை, இல்லைன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் சரியான நேரத்துக்கு தான் அவங்க அப்பா போக சொன்னாங்க. நீ டிலே பண்ணிடாத, நீ போயிடு சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறனால நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட போயிடுவோம். நடந்தே வந்துட்டு இருந்தேன். நடந்து கொஞ்சம் தூரம் வரல, பின்னாடி வந்துட்டு இருந்தேன். என்னடான்னு பார்த்தா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க கார் வச்சுருக்காங்க. அந்த அண்ணேன்னு சொன்னாங்க, அக்கா நான் மருதுபாண்டியத்து வழியாக தான் போகிறேன், நீங்கள் வரீங்களா என் கூட வந்து ஏற்றிக்கோங்க அப்படின்னாரு. அப்போ பாருங்கள், நம்ம பிள்ளை நடக்கக்கூடாதுன்னு கூட பார்த்துட்டாரு. ஃபஸ்ட்டு எதுக்கு நடந்து போனோம், இவ்வளோ நாள் என்கிட்ட இருந்து ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டு என் வேலையை செய்ய போகிறா, அவள் இதுக்கு நடந்து போகணுன்னு சொல்லி எங்கள் காரோட நல்ல காராக ஒரு ஜம்முன்னு உட்காந்துட்டு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் ஆண்டவர் உள்ளே மகிமைப்படுத்திட்டே வந்தேன். அவர் அந்த நேரத்தில் வரணும், எனக்கு டைம் இல்லை. எனக்கு பாருங்கள், இப்போ ஆண்டவர் வந்து பிள்ளைகளுக்காக தேவனுடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக மாற வேண்டும். நம்முடைய இருதயத்தில் நீங்கள் அவரோடு நெருங்கி இருக்கும் பொழுது தான் தெரியும் அவருடைய ஏக்கம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய தாகம் என்ன, இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி பாருங்கள். நீங்கள் வந்து கேட்கவே வேணாம், உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி நிறைஞ்சு தான் இருக்கும். எதையுமே எப்படி என்ன எங்கே வைக்கணும், பாஸ்ட் ஒன்றா சார் எங்கள் வீட்டில் எந்த பொருளை எந்த இடத்துல வைக்கிறதுனே தெரில சிஸ்டர், அப்படி தான் நிறைஞ்சிருக்கும்பாங்க. அப்படி தான் இருக்கும். உண்மையிலே அதுதான்.
நம்ம அதை தேடி இப்போ அழிந்து போகிற புதையலுக்கே நம்ம தேடி தேடிய பிரயாசப்பட்டோம்னா நம்மளுடைய ஆத்மா அப்படியே தான் இருக்கும். எந்த ஒரு இதுலேயும் தேவனுடைய சித்தத்தை செய்யாது. அப்படி நம்மளை உள்ளுக்குள்ளே நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நடக்கிற நம்ம எது போஜனமாக இருக்குன்னா தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே அவருடைய போஜனமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஆண்டருக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே ஒரு புது சிருஷ்டியாக இருப்பான்னு நம்ம கேட்டோம். புத்தி உள்ள ஸ்திரீ புத்தியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளாக நம்ம கேட்டோம். ஏன் பாஸ்டர் நீங்கள் போய் திரும்ப போட்டு பாருங்கள், அதையெல்லாம் நீங்கள் எல்லாம் திரும்ப திரும்பி பாருங்கள் ஆண்டோடைய வார்த்தைகள்னு சொல்லும்போது நீங்கள் அதை உட்கொள்ளும் போது இன்னும் பலனடைவீர்கள். பலனடையணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஆத்துமா செழிப்பாக 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 தேவனோட நெருங்குற உறவு வேண்டும். நிறைய காரியங்கள் இருக்குது இந்த இடத்துல. நீங்கள் ஆண்டவரோட நெருங்கி பார்க்கும்போது ஆண்டவர் ஒவ்வொருவாவும் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறத நீங்கள் உணர முடியும். தேவன் ஒவ்வொரு சித்தத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். இந்த சித்தத்தை செஞ்சு முடியும். மத்தியானம் கூட என்கிட்ட ஒரு சித்தத்தை சொன்னார். நான் வேகமாக பாஸ்டர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு சித்தத்தை முடிச்சிட்டேன். அது மாதிரி தான் ஒவ்வொரு காரியத்துலையும் எனக்கு அது என்ன, நான் வீட்டுக்கு தான் போகணும்னு நினச்சேன், ஆனால் ஆண்டவர் என்னை திருப்பி விட்டார். அப்போ ஒவ்வொரு காரியத்துலேயும் பார்த்திங்கன்னா தேவனுடைய உங்களை குறித்து ஒவ்வொருத்தரையும் குறித்து ஆண்டோடைய விருப்பம் ஒன்று இருக்குது. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதால் நம்மளுடைய போஜனமாக இருக்கும். நம்மளுடைய போஜனம் ஆரோக்கியம் உள்ளதாக பலனுள்ளதாக இருக்கும் பொழுது தான் நிலைத்து நிற்க முடியும். அந்த நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு போஜனமாக ஏற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய பரலோகத்துக்கு நம்ம போகிறதுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு போஜனமாக இருக்குங்கிறது என்னுடைய வார்த்தைகள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உம் சித்தம் செய்வதில்தான் மகிழ்ச்சி அடைகிறேன். உம் வசனம் தியானிக்கையிலே ஞானமாய் வாங்கிறேன். வசனம் தியானத்திலே தினம் தியானமாய் கொண்டுள்ளேன். அல்லேலூயா அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். எத்தனை எத்தனை நன்மைகளோ என் வாழ்வில் நீர் செய்தீர். எத்தனை எத்தனை நன்மைகளோ என் வாழ்வில் நீர் செய்தீர். என்ன இயலாதையா, அதை விவரிக்க முடியாதையா. என்ன இயலாதையா, அதை விவரிக்க முடியாதையா. கைகளை அசைத்து அல்லேலூயா அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். உம் சித்தம் செய்வதில் தான் மகிழ்ச்சி அடைகிறேன். உம் வசனம் இதயத்திலே தினம் தியானமாய் கொண்டுள்ளேன். உம் சித்தம் செய்வதில் தான் மகிழ்ச்சி அடைகிறேன். உம் வசனம் இதயத்திலே தினம் தியானமாய் கொண்டுள்ளேன். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு தம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் அந்த வார்த்தையிலே சொல்லி முடித்தார்.
நித்திய ஜீவனுக்கு ஏதுவான போஜனம் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது என்னன்னா தேவனுடைய சித்தத்தை செய்வது தான். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பலவிதமான சோதனைகள் வரும். நம்முடைய சுய சித்தத்தை செய்வதற்கான சோதனைகள் இருக்கும். சில நேரத்திலே நம்மளுடைய வாழ்க்கையிலே பிசாசுடைய சித்தத்தை செய்யும்படியான சோதனை இருக்கும். சிலர் தங்களுடைய வாழ்க்கையை டாமினேட் பண்ணி அவங்களுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் அவருடைய சித்தத்தை செய்யும்படியான அந்த அழுத்தங்கள் இருக்கும், தாக்கங்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று சொன்னதை நம்ம கடைசி வரைக்கும் அவர் நிறைவேற்றி முடித்தார். சிலுவைக்கு போகிற வரைக்கும் அதை செய்து முடித்தார். தன்னை பின்பற்றுகிற சீசர்களுக்கு அதை எடுத்து கூறினார். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள்னார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு இடத்துல அவர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல என்று சொல்றார். அழிந்து போகிற போஜனம் அல்ல, அழியாத போஜனத்துக்காக, நம்ம நிலை நிற்கிற போஜனத்துக்காக நம்ம செயல்பட வேண்டும். ஆண்டவருடைய அந்த அழியாத போஜனம் என்ன? நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்து நம்முடைய ரட்சிப்பை காத்து கொண்டு, அது மட்டுமல்ல நம்முடைய ஜீவியம் தேவனை எதிர்பார்க்கிறபடி தேவனை என்னென்ன நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம செய்து முடிக்கணும். அவருக்கு செவி கொடுத்து நம்ம அவர் வார்த்தையின்படியே நடக்கணும். அதுதான் நல்ல போஜனமாய் இருக்கிறது. ஏசாயா அதை பற்றி சொல்கிறார், அப்படிப்பட்ட நலமானதை நீங்கள் புசித்து மகிழ்ச்சியாக இருங்கள்ன்றார். எப்பயுமே தேவ சித்தம் செய்தால் அது நஷ்டமாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி அவர் சவுக்கால் அடிக்கப்பட்டு முள் கிரீடம் சூட்டப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு எல்லா காரியத்தையும் பொறுத்து கொண்டார். அவருடைய இருதயத்தில் ஆழமான ஒரு காரியம் இருந்ததுன்னா இது பிதாவின் சித்தம், அதனால் இதை செய்து முடிச்சிடணும், எப்படியாவது இதை செய்து முடித்து விட வேண்டும் என்று இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் ஒவ்வொருவரும் இங்கே வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து வந்திருப்பீங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய அலுவலக சூழ்நிலை, உங்களுடைய தனிப்பட்ட உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீன சூழ்நிலை, இப்படி பல காரியம் இருக்கலாம். ஆனால் அவைகளின் மத்தியிலேயும் நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்தீர்கள் என்றால் அதில் நீங்கள் மனரம்யமாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சரி, இது ஆண்டவருடைய சித்தம், அதனால் இந்த பாதையில் நான் போகிறேன், இது ஆண்டவருடைய சித்தம், அதனால் இதை நான் ஏற்றுக்கொண்டு நான் வாழ்கிறேன் என்று நீங்கள் அதில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்திருக்கிற உங்களிலே நீங்கள் ஏதாவது காரியத்தை எனக்கு ஏன் இப்படி நடக்குது, என் குடும்பத்தில் ஏன் இப்படி என்று கேள்விகளோடு வந்திருந்தா அந்த கேள்விகளுக்கு பதில் என்னன்னா, இது ஆண்டவருடைய சித்தம். ஆகவே நித்திய ஜீவன் வரைக்கும் உள்ள அந்த போஜனமாகிய அந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. உங்கள் மனதை நீங்கள் அது நிமித்தம் வேதனைக்குள்ளாக்காதபடி தேவ சித்தம் என்னை குறித்து இதுதான், அதனால் இதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று இயேசுவை போல அர்ப்பணியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இம்மைக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவரை பின்பற்றலை, நம்ம மறுமைக்காக அவரை பின்பற்றுகிறோம். ஆகவே இனிவரும் பலன் மேலே நம்ம நோக்கமாக இருக்க வேண்டும். மோசே பற்றி சொல்லும்போது எபிரேயர் ஆக்கியன் சொல்லுகிறார், இனிவரும் பலன் மேலே நோக்கமாகி அவன் வருகிற உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அவன் ஏற்றுக்கொண்டான். பார்வோனுடைய குமாரத்தியுடைய மகன் என்று சொல்லி இந்த உலகத்திலே இருக்கிற மற்ற எல்லா விதமான காரியங்களையும் துச்சமாக நினைத்து அவன் ஏற்றுக்கொண்டான். இந்த மாதிரி மனநிலை தான் நமக்கு இருக்கணும். இந்த இடத்துக்கு வந்திருக்கிற உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார், நிச்சயமாக மாற்றுவார். யோபுடைய சூழ்நிலையை எப்படி மாற்றினார், உங்களுடைய சூழ்நிலையும் நிச்சயமாக மாற்றுவார்.
நமக்காக இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவருடைய காரியம் அனைத்தும் முடிவு பெற்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நமக்கு வெற்றியை அவர் சுதந்திரித்து வைத்திருக்கிறார். நம்ம அவரை விசுவாசிக்கிற நிமித்தம் நாமும் ஜெயம் கொண்டவர்களாகத்தான் இருப்போம். உங்களுடைய சூழ்நிலைகளின் மேலே நீங்கள் ஜெயம் எடுத்து மகிழ்ச்சியாக வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். அதைத்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. அவருடைய சத்தியத்தை அறிவதும் பரிசுத்தத்திலே வாழ்வதும் தான் அவருடைய விருப்பம், என்னுடைய விருப்பம் என்ற சிந்தனைக்கு நம்ம வந்துவிட வேண்டும். ஆண்டவர் அதே போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இருந்தார். சீசர்கள் எல்லாம் அப்படித்தான் ஆண்டவரை பின்பற்றினார்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தார்கள். கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அன்றி மற்ற ஒருவரும் கெடவில்லை. ஆகவே இந்த நேரத்தில் இயேசுவை நோக்கி பார்த்து வந்திருக்கிற நீங்கள் பின்னிட்டு பார்க்காதபடி தொடர்ந்து முன்னேறுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை நிச்சயமாக தருவார். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போமா? இயேசுவின் மூலம் நமக்கு உண்டாகி இருக்கிற வெற்றியும் வாழ்வையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்வோமா? எல்லாரும் ஜெபிப்போம், ஆண்டவரிடத்தில் பேசுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் முறுமுறுத்திருந்தால் அதை மன்னியும் ஆண்டவரே. நான் பலவிதமான சோதனைகளிலே இருக்கிற அந்த சூழ்நிலையிலே நான் என்னுடைய சுய சித்தத்தை செய்து உம்முடைய வார்த்தையை நான் தவற விட்டதெல்லாம் என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று கேட்போம். நமக்குத்தான் தெரியும் எப்போ மாம்ச சித்தத்துக்கு இடம் கொடுத்தோம், நம்முடைய சுய சித்தத்துக்கு இடம் கொடுத்து அதனால நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தது என்று நமக்குத்தான் தெரியும். ஆகவே ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை அவருடைய சித்தத்துக்கு நேராக கொண்டு வருவார். பேதுரு அப்படித்தான், அவன் மறுதலித்தான். அவன் பின்பாக என்ன செய்தான்? மீன் பிடிக்க போகிறேன் என்று அவன் புறப்பட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை திரும்பவும் அழைத்து சேர்த்து கொண்டார். அதே ஆண்டவர் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய ஊழிய பாதையிலையும் எதில் நீங்கள் சோர்ந்து போய் விட்டு விட்டீர்களோ அதை மறுபடியும் எடுப்பிக்க விரும்புகிறார், உயிர்ப்பிக்க விரும்புகிறார். மீண்டும் நீங்கள் புதிய நிலையை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த செய்தி நம்மை உயிர்ப்பிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் மேலே நாம் நம்பிக்கை வைப்போம். வார்த்தைக்கு அதிகமாக செவி கொடுப்போம். வார்த்தை நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தையினாலே நம்ம பிழைக்கும்படியாக அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க வேத வசனங்களை தியானித்து அவரை பின்பற்ற நம்மை ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை அறிந்திருக்கிறபடினாலே இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அன்னை மரியாள் எப்படி காபிரியேல் தூதன் சொன்ன வார்த்தைக்கு அர்ப்பணித்தார்களோ அதுபோல நாம் அர்ப்பணிப்போம். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது என்று சொல்லி முடித்தார்கள். அதனால எவ்வளோ நிந்தை, எவ்வளோ அவமானம் வந்ததோ வேதத்தில் அது குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் சூழ்நிலைகளின் மத்தியிலே ஒரு துணிந்து ஒரு முடிவு எடுத்தார்கள். இன்றைய நாளிலேயும் இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு அனுப்பி தந்திருக்கிறபடினாலே ஆண்டவரே உம்முடைய சித்தம் தவறி உம்முடைய சித்தம் விலகி நான் போயிருந்தால் அதை மன்னியும், உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று இயேசுவை போல நம்ம ஒப்பு கொடுப்போமா? நாம் கண்களை மூடி தலை தாழ்த்தி இருக்கிற வேளையிலே இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அப்படி அர்ப்பணிக்கிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி தேவனுக்கு உங்களை தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். ஹல்லேலூயா. கைகளை கர்த்தர் பார்க்கிறார். கை உயர்த்தினவர்களை கர்த்தர் பார்க்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். ஆண்டவர் உங்கள் தீர்மானத்தை கனப்படுத்துகிறார். நான் சொல்லுகிற வார்த்தை என் பின்னால் சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவரே, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கும் போஜனமாகிய உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க இன்றைக்கு அறிந்து கொண்டேன். எத்தனையோ காரியங்களிலே
என் சித்தத்தை செய்திருக்கிறேன், அதை மன்னியும், என் மேல் இரக்கமாயிரும், என்னை சீர்படுத்தி உம்முடைய சித்தத்தின் பாதையிலே நடத்தும். என் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி, என்னை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. உங்கள் கைகளை கீழே போட்டு விடுங்க. சர்வ வல்லமை பொருந்தின எங்கள் ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த மாலை வேளையிலே சிலுவையை பற்றிய உபதேசத்திலே, சிலுவை தியானத்திலே ஆண்டவரே, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனமாகிய என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்று இயேசு சொன்ன வார்த்தையிலிருந்து எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த செய்திக்காக நன்றி சுவாமி. இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை தரட்டும் ஆண்டவரே. தேவையற்ற வீணான அப்பா ஏசையா சொன்னது போல பலனற்ற காரியங்களை பின்தொடர்ந்து கொண்டு இருந்தால் அதெல்லாம் விட்டுவிட்டு இனிமேல் அப்பா பலனுள்ள போஜனமாகிய உம்முடைய வார்த்தையை தியானித்து உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. சூழ்நிலையிலே பலர் உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நிந்தைகள், பலவிதமான நெருக்கங்கள், தேவைகளின் மத்தியிலே வந்திருக்கலாம் அப்பா. இந்த செய்தியின் அடிப்படையிலே ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் வேதனைகள் இருந்தால் மாறட்டும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் தீரட்டும் ஆண்டவரே. அலுவலகங்களிலே அவர்களுக்கு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அது மாறட்டும். எல்லா காரியங்களிலேயும் நன்மை உண்டாகட்டும் அப்பா. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று சொன்னது போல ஒரு மகிழ்ச்சி இவர்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. இவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. உங்கள் கரம் ஆண்டவரே எல்லாவற்றையும் புதிதாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க. சிலுவையிலே நீர் மரித்தது மட்டுமல்ல, நீ உயிர்த்தெழுந்தீர் ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். சரீரம் பலனடையட்டும், சுகம் உண்டாகட்டும். எல்லா காரியங்களிலே குடும்பத்திலே இருக்கக்கூடிய சிக்கல்கள் மாறட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொருவருடைய வேலைகளிலும், வேலை ஸ்தலங்களிலேயும் ஒவ்வொருடைய தலையும் உயர்த்துங்க. இவர்களையும் குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய இரக்கத்துக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணுகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அதே போல் யூடியூப்லே பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, பார்க்க போகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய நன்மைகள் உண்டாகட்டும், உம்முடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், உம்முடைய இரக்கம் எல்லாருக்கும் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே சகோதரியை எடுத்து பயன்படுத்தினதுக்காக நன்றி. அவர்களுக்குள்ளாய் இருக்கிற அபிஷேகத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் பிட்டு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை நீ நினைத்தருளும். அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் அருமை சகோதரரையும் நீங்கள் பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்க. உம்முடைய இரக்கம் அவர்கள் மேலே இருக்கட்டும் அப்பா. ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் ஆண்டவரே, அவர்கள் சுகத்தை தருவீராக. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவான்றபடியே நீ கனம் பண்ணும், மேன்மைப்படுத்தும், உயர்த்தும். எல்லா காரியங்களையும் உடைய தயவும் இரக்கமும் இருக்கட்டும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க. தொடர்ந்து நாளைக்கு இருக்கக்கூடிய கூட்டம், நாளை மறுநாள் இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். அநேகரை அழைத்து வரோம். வர தடைப்பட்டவர்களுடைய தடைகள்லாம் நீங்கட்டும் அப்பா. எல்லாருக்கும் உற்சாக ஆவியை கொடுத்து நீர் கூட்டி வரும். தேவ பலனை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருடைய சத்துவத்திலே வளரட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாய் தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய வீட்டார் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வந்த யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதுசாக வந்திருக்காங்க 2 பேர். அவங்ககிட்ட அட்ரஸ் வாங்குறேன், நான் ஃபோன் நம்பர் வாங்குறேன், நான் வாங்க. வஸ்தி ஸ்டுடைய அக்கா நினைக்கிறேன்.